வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் இதுவரைக்கும் நமக்கு நம்முடைய எல்லா காரியத்தையும் இலவாக்கி கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு இனி வரக்கூடிய எல்லா காரியங்களையும் உம்ரா செய்யக்கூடிய இருக்கக்கூடிய காலங்களில் திரும்ப தாயகம் செல்லும் வரைக்கும் எல்லா காரியத்தாலும் இலவாக்கி கொண்டு வாசிக்கணும். இப்போ நம்ம உம்ரா செய்யறதுக்காக புறப்பட்டுருக்கோம். 5 காரியங்களில் 3 காரியங்கள் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிச்சு. பஸ்ஸில் சொன்னோம், எஹ்ராமோட மீகாத்தில் நியத் செஞ்சுட்டோம். 3 முடிஞ்சு 2 தான் வச்சிருக்கு. அது அங்கே தான் செய்ய முடியும். ஸோ அதை புறப்பட்டுருக்கோம். 2 விஷயங்களை மனசுல பதிய வச்சுக்கோங்க. 2 விஷயம் தான். இந்த பூமி எப்படிப்பட்ட பூமின்னு சொன்னா உலகத்தின் முதல் புனிதத்தலம். உலகத்துக்கும் முதல் புனிதத்தலம் இதுதான். நம்ம இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்திருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம், அவங்க கால்பட்ட இடங்களில் அப்படிப்பட்ட புனித தலத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால இந்த புனித தலத்தை மனசுல உள்ளேந்தியவர்களாக நம்ம இங்க இருக்கிறோம். இது அப்படிப்பட்ட இடம், மற்ற இடமெல்லாம் நினைச்சுக்க கூடாது. இது ஒரு செய்தி. 2வதாக நம்ம எப்ப தொழுகை ஆரம்பிச்சோம் நம்ம வாழ்க்கையில 7 வயசுல ஆரம்பிச்சிருப்பாங்க, 10 வயசுல ஆரம்பிச்சிருப்பாங்க, சில பிள்ளைங்க 3 வயசுல ஆரம்பிச்சிருப்பாங்க, சில நேரங்களில் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருப்பாங்க, பல மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்ப தொழுகை ஆரம்பிச்சோமோ அதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் உலகம் உள்ள வரைக்கும் எந்த தொழுகையாக இருந்தாலும், பரதான தொழுகையாக இருக்கட்டும், சுன்னத்து நபியில் எந்த தொழுகையாக இருக்கட்டும், எல்லா தொழுகையும் காபத்துல் முஷர்ரஃபா கிபிலாவை நோக்கி தான் தொழுதோம். அந்த நியத் செய்றோம். அந்த காபத்துல் முஷர்ரஃபாவை நேரடியாக கண்கூடாக பார்க்க போறோம். அந்த உணர்வை உள்ள ஏற்றிக்கிறோம். நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு வந்துருக்கோம். அடுத்து அல்லாஹ்வுடைய துஆ செய்யுங்கள். இந்த வாக்கியத்தை எங்களுக்கு மீண்டும் மீண்டும் கொடுத்தருவாயாக என்ற துஆவை செய்து கொள்வதோடு எங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அல்லாஹ் இந்த வாக்கியத்தை தந்தருவாயாக. இந்த ஊர் மக்கள், நாட்டு மக்கள், களிமாற்று ஒவ்வொருவரும் இங்கே செல்லக்கூடிய வாக்கியத்தை தான் நல்லாட்ட துஆ செஞ்சு பண்ணணும். இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் குழுவாக போகிறோம். நமக்கு இன்ஷா அல்லாஹ் கூடுதலாக நாடு வர்ற உஸ்தாத் வர்றாங்க, வழிகாட்டியார் தனிநிலமும் உஸ்தாத் இருப்பாங்க. அதனால எல்லாம் சிறப்பாக போயிட்டு வருவோம். இப்போ கூட்டங்கள் அதிகமாக இருக்காது. நம்ம ஒரு நல்லதுக்காக தான் சில அனுபவத்தை வச்சு உங்களுக்கு அதை சொல்லுவோம். சில நேரங்கள் வந்தோன்னா இங்கே போயிருக்கலாமேன்னு சிந்தனை வந்திருக்கலாம். இப்போ அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. இன்ஷா அல்லாஹ் நமக்கு போகிறோம். கூட்டமும் கம்மியாக தான் இருக்கும். வெயிலாக இருக்கிறதுனால வெயில் கொஞ்சம் இருக்கும். வெயிலுக்கு முன்னாடியே தவாஃப் முடிச்சிருவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுனா சீக்கிரம் முடிச்சிடலாம். இருக்கும். குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைகளுடைய இதுக்காகவே நம்ம 3 பேர் பொறுப்புதாரிகளாக நம்ம வந்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம கரையை தெளிவாக்கி தரணும். குழந்தைகளுடைய ஒவ்வொரு வணக்கத்தின் நன்மையும் அது பெற்றோர்களுக்கு கிடைச்சிடும். குழந்தைகளுக்கு இப்போ இந்த குழந்தை உம்ரா செய்யறாங்க, இந்த நன்மை பெற்றோர்களுக்கு கிடைச்சிடும். எல்லா குழந்தையும் நன்மை இங்கே கிடைச்சிடும். இன்ஷா அல்லாஹ். ஸோ அதில் தூரம் அமைச்சுக்கலாம். பொறுமையை நமக்கு கையாளுக்கணும். சில நேரங்களில் அந்த பொறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பொறுமையாக இருந்துக்கணும். இந்த மாதிரி எந்தெந்த ரூட் நம்ம சொல்லிட்டே போகிறோமோ அதை நல்லா மெயினில் ஏற்றிக்கணும். திருப்பி வர்றதுக்கான இதுகள் நமக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அது மாதிரி யாராவது போகிறோம், ஒரு ரெஸ்ட் ரூம் போனால் சொல்லிட்டு போகணும். ஒரு கால் மிஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ணா காப்பாற்றணும். எல்லா ஃபுல்லாக வரப்போ ஏதாவது மக்கள் மிஸ் ஆவாங்க. எல்லாத்துக்கும் இதே வார்த்தை தான். யாராவது மிஸ் ஆகிட்டாங்கன்னா பதட்டம் மட்டும் படாது. மிஸ் ஆகிட்டாங்களே வந்துருவாங்களா, எப்போ வருவாங்க, அந்த பதட்டம் மிஸ் ஆனவங்களுக்கும் வரக்கூடாது, கூட போனவங்களுக்கும் வரக்கூடாது. எப்போ வருவாங்க, எப்படி வருவாங்க, அந்த கவலை இருக்கக்கூடாது. என்னுடைய 23 ஆண்டுகள் அனுபவத்தில் மிஸ் ஆனவங்க 1 மணி நேரம் வந்துடுறாங்க. இது அது மாதிரி இடம் அது. அதனால நீங்க அந்த பயமும் பதட்டத்தை வெளியே எடுத்துடணும். சரியா? சில போமா தல்பியா சொல்லிக் கொள்ளுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக்